வணக்கம். நம்ம கிட்ட இருக்கிற மிக சக்தி வாய்ந்த கருவிகள்ல ஒண்ணு எதுன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? அது நம்மளோட குரல் தான். ஆமாங்க, அந்த குரலுக்காகவே ஒரு நாள் இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போறோம். இது நம்ம குரலோட சக்தியையும் அதோட முக்கியத்துவத்தையும் கொண்டாடுற ஒரு சிறப்பான நாள். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த உலக குரல் தினம் அப்படின்னா என்ன, எதுக்காக இதை நாம கொண்டாடணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 16 இந்த தேதியில தான் உலகம் முழுக்க மனிதர்களோட குரல் மேல ஒரு ஸ்பெஷல் கவனம் செலுத்தப்படுது. சோ இந்த டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நமக்கெல்லாம் ரொம்பவே முக்கியமான ஒரு நாள். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த நாளோட முக்கியமான நோக்கமே ஒண்ணுதான், நம்ம குரல் நமக்கு எவ்வளவு முக்கியம்னு நமக்கு ஞாபகப்படுத்துறது. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த முயற்சி பிரேசில்ல ஆரம்பிச்சு இப்போ உலகம் முழுக்க ஒரு பெரிய இயக்கமா வளர்ந்து நிக்குது. அடுத்ததா நம்ம மனசுல ஒரு கேள்வி வரும், நம்ம குரலுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரம், அது ஏன் அவ்வளோ முக்கியம்? வாங்க அதை பத்தி பார்க்கலாம். இதுக்கு பதில் ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப ஆழமானது. யோசிச்சு பாருங்க, நம்ம மனசுல இருக்கிற எண்ணங்கள், உணர்வுகள், கருத்துகள்னு எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு பாலம் மாதிரி தான் நம்ம குரல். நாம ஒருத்தரோட ஒருத்தர் பேசி பழகிறதுக்கு இதுதானே முதல் கருவி. இப்ப இத பாருங்க, சில பேருக்கு குரல்ங்கிறது சும்மா பேசுறதுக்கு மட்டும் இல்ல, அதுதான் அவங்களோட வாழ்க்கையே. உதாரணத்துக்கு டீச்சர்ஸ், சிங்கர்ஸ், பொது பேச்சாளர்கள், இவங்களோட வேலையே குரலை நம்பிதான் இருக்கு இல்லையா? இவங்கள மாதிரி வேற யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்போ இந்த உலக குரல் தினத்தோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும்? இது மூலியமா என்ன சாதிக்க நினைக்கிறாங்க? இத ஒரு 3 முக்கியமான பாயிண்டா சொல்லலாம். ஒண்ணு, நம்ம குரலை ஆரோக்கியமா வச்சுக்கிறது எவ்வளவு முக்கியம்னு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. ரெண்டாவது, குரல்ல ஏதாவது சின்னதா பிரச்சனை வந்தா கூட அது ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு சரி பண்ணணும்னு ஊக்கப்படுத்துறது. மூணாவது, ரொம்ப முக்கியமா இந்த பொக்கிஷ மாதிரி இருக்கிற நம்ம குரலை எப்படி சரியா பாத்துக்கிறதுன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இதுதான் நம்மள ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. சரி, இவ்ளோ சொல்றோமே, நம்ம குரலை பாதுகாக்க நம்ம உண்மையிலேயே என்னதான் செய்யணும்? சில வழிகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களே உங்க ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நீங்க உங்க குரலை உண்மையிலே பத்திரமா பாத்துக்கிறீங்களா? அதுக்கு எவ்வளவு அக்கறை கொடுக்குறீங்க? இங்க பாருங்க, 4 சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான டிப்ஸ். ஒன்னு, தேவையில்லாம கத்தி பேசாதீங்க. ரெண்டாவது, குரல் வளம் நல்லா இருக்கணும்னா நிறைய தண்ணி குடிங்க. மூணாவது, புகைப்பிடிக்கிற பழக்கம் குரலுக்கு ரொம்பவே கெடுதல், அதனால அதை விட்டுடுறது நல்லது. கடைசியா, நம்ம உடம்புக்கு ஓய்வு கொடுக்கற மாதிரி நம்ம குரலுக்கும் அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே கடைசியா ஒரே ஒரு விஷயத்துல வந்துதான் நிக்குது. அது ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த கருத்து. ஆமா, நம்ம குரல் நம்ம அடையாளம். இது வெறும் சத்தம் மட்டும் இல்லைங்க, இது நம்மளோட ஆளுமை, நம்ம உணர்வுகள், நம்மளோட தனித்துவம் எல்லாத்தையும் காட்டுற ஒரு கண்ணாடி. அதனால நம்ம குரலை பாதுகாக்கிறதுனா நம்மள நாமே பாதுகாக்கிறதுக்கு சமம். அதனால இன்னையிலிருந்து உங்களோட இந்த தனித்துவமான குரலை நீங்க எப்படி மதிக்க போறீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.